ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைக்டிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன முத்ரா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லிங்க முத்ரா. ஸோ இந்த முத்ரா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஒபிசிட்டி, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வாக்கிங் பண்ண முடியாது, ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க சீக்கிரமாக. ஸோ இந்த ஒரு முதிரையை பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாக்கிங் போகும்போது எந்த அளவுக்கு ஒரு வியர்வை வெளியேறுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த முதிரையை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகப்படியான வியர்வை வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அண்ட் வந்து இந்த முதிரையை மட்டும் பண்ணால் மட்டும் இழைச்சிட முடியுமானா நோ, ஃபுட் கண்ட்ரோலும் வேணும். ஸோ நீங்கள் வந்து டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். நம்மளோட பாடியில் வந்து ஹியூமினிட்டி வந்து பூஸ்ட் பண்ணும். அண்டு ஜுரம் அதிகமாக இருக்குது, குளிர் ஜுரம். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த முதிரையை யூஸ் பண்ணாலும் நம்மளோட உடல் வெப்பமானது தணிஞ்சு ஜுரமே இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு ஆண்களுக்கு ஒரு விதமான முதிரையும் பெண்களுக்கு ஒரு விதமான முதிரையும் வந்து பயன்படுத்தணும் இந்த லிங்க முதிரை அப்படின்னு பார்க்கும்போது. இன்னொன்று, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப இருக்கவங்களாம் இதெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் வந்து ரொம்ப ஓவர் ட்ரைனஸ் இருக்கவங்களையும் வந்து இந்த முதிரையை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஸ்வெட்டே ஆகலை, எனக்கு வியர்வையே வெளியேறவே மாட்டேங்குது, ரொம்ப ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கவங்க மட்டும் இதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இந்த முதிரையை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2 கைகளையும் இப்படி நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. லேடிஸ் பண்ணும்போது அவங்களோட இடது கட்டை விரல் வந்து மேல் நோக்கி இருக்கா மாதிரி இந்த முதிரையை வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதே வந்து மென்ஸ் பண்ணுறாங்க, ஆண்கள் பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர் தான். அவங்களோட வலது கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கா மாதிரி இந்த முதிரையை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த முதிரையை வந்து நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இல்லை நீங்கள் நார்மலாக சிட்டிங்கில் எங்கேயாவது ட்ராவலிங் பண்ணுறீங்க, ரொம்ப குளிர்து, உங்களுக்கு ஏசி வண்டியெல்லாம் போகிறீங்க, சில்னஸ் ரொம்ப தாங்கலை அப்படின்னும் போது ஸோ இந்த முதிரையை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட பாடி ஹீட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வரும். ஸோ அப்போ வந்து குளிர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இருக்காது. எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த முதிரையை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹீட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வாதம் கபம் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். பித்தம் அதிகமாக இருக்கவங்க இந்த முதிரையை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலான்னா யார் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். இப்போ குழந்தைங்க வந்து வெயில் டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க கட்டாயம் சாப்பிட தான் செய்வாங்க, சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த முதிரையை சொல்லி கொடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து கோல்டுன்றது வராது. பொதுவாகவே வந்து ரொம்ப ஆஸ்மா, கோல்டு இந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த முதிரையை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.